அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் எந்த வீடியோவும் போடவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இங்கே ஸ்கூல் ஹாலிடேஸ் இருந்துச்சு. அதனாலே வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஸ்கூல் ஹாலிடேஸில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்லைட் தாங்க இங்கே இருக்குது. நாங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டாக காமிச்செல்லாம் அந்த இதில் மேலே ஏறி வந்தாச்சு. இது கிளாஸ் பிரிட்ஜ் வச்சுருக்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் அவ்வளோ கிளியராக இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறைய பேர் மேலே ஏறி வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களே க்யூவில் நின்று தான் வந்திருந்தோம். ஏன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ்னாலே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எல்லா இடத்துலையுமே கூட்டமாகிடும். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃபாரா ரொம்ப தைரியமாக நடந்து போயிட்டுருக்குறா. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா காலை வைக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த டைம் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. கிளாஸ் இருந்தாலுமே பயமாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தேன். இப்போ தான் ஃபாரா இங்கே வரா. லாஸ்ட் டைம் ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போதைக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்திருந்தப்போ இங்கே வந்திருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா கிளாஸ் நல்லா கிளியராக இருந்தது. அப்போ நான் சுத்தமாக நான் போகவே இல்லை. இப்போயாவது ஃபாரா பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக கிளாஸ் மேலே நடந்து போனேன். ரொம்ப தைரியம் தான் ஃபாரா. நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிடி தான் வந்திருக்கோம். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஐசிடியிலேருந்து இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கிளாஸ் ஸ்லைடு. அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். இது நான் லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ, அதையுமே இல்லை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்களேன் கிளாஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இப்படி கிளாஸ் கிளியராக இருக்கிறப்ப என்னமோ கிளாஸ் இருக்க மாதிரியே தெரியல. அதனாலே நடக்கிறதுக்கு பயந்துட்டு நான் சுத்தமாக இதில் நடக்கவே இல்லை. காலை வைக்கவே கால் நடக்குது. இங்கேயே கிளாஸ் வாட்டர் ஸ்லைட்லாம் இருக்குது. அதில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குது. அதையே ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஸ்லைடில் தண்ணி ரொம்ப தெளிக்குமா, அதனால் நம்ம மேலே தண்ணி தெளிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுட்டு நானும் ஃபராவும் ரெடி ஆகிட்டோம். போவாது. இந்த கிளாஸ் லைனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 பேராக தான் போகணும். நானும் ஃபாராவும் தான் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த வாட்டர் ஸ்லைடு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே போகுது. ஆனால் உண்மையாக சொல்கிறோம், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஃபோன் கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்தேன். இந்த வாட்டர் ஸ்லைடு பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து அப்புறம் அந்த ஸ்பைரல் மாதிரி கனெக்ட் ஆகிருந்துச்சுல்ல, அதில் ஃபுல்லாகவே தான் வருது. கீழே ஃபுல்லாக கிளாஸ் தான் வேறு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் பயமாக இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு.
நம்ம ரேப் பண்ணுற மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் வந்து இங்கேயே கழட்டி தூக்கி போட்டாச்சு. அது பாதி வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிருச்சு. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக தான் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து நமக்கு சீக்கிரமாக காயிற மாதிரி ஒரு துணியில் ட்ரெஸ் போட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஈரத்தோடையே தான் நான் ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் லைனில் போகிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து ஐசிடிக்கு வந்து இன்றைக்கி வந்திருந்தோம். இதை மட்டும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். இங்கே வந்து நிறையா கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கேயே வந்து ஸ்னோ வேர்ல்டு இருக்குது, அப்புறம் கோ கார்ட், அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியான நிறையா ரைட்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்க்கணுன்னா நிறையா பார்க்கலாம். இயர்லியாக வரணும், அதுக்கெலாம் ஒரு 6 மணிக்கெலாம் வரணும். நாங்கள் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு. இப்போ 12 மணி ஆயிடுச்சு. எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மங்கி கேனோபிக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேயுமே நிறையா அட்வென்ச்சரஸ் கேம் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணல. இது இப்போ இந்த போர்டில் இருக்குல்ல, இது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கான டைம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம வீடு பக்கத்தில் தானே இருக்குது, சரி இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா இங்கே வந்து இன்றைக்கி ஒன்றுத்துக்கும் க்யூவில் நின்று போகிறதுக்குள்ளே டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிரும். அதனால வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இன்ஷால்லா இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லோரும் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே வரலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி கூட்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து மற்ற இடத்துக்குலாம் வெளியூர் இது மாதிரிலாம் போகணும் அப்படின்னாக்கா ப்ரீவியஸாகவே ரூம் புக் பண்ணி வைக்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியாச்சும் புக் பண்ணியிருக்கணும். நாங்கள் வந்து 1 வீக் முன்னாடியே செக் பண்ணுறப்ப எங்கேயுமே ரூம்ஸ் எதுவுமே இல்லை. சரி நம்ம வந்து கேளுக்குள்ளேயே இங்கேயே எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே மங்கி கனோபி உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டைனோ டெசர்ட், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பார்க், அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இன்டோர் வாட்டர் பார்க் இங்கே இருக்கிறது, அப்புறம் கோ கார்ட், அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். நம்ம வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து வராங்க. இது வரைக்கும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. நாங்கள் வந்து ஒரு நாள் மட்டும் வந்து சும்மா இது உள்ள காரில் வந்துட்டு போனோம். ஆனால் வந்து இங்கே உள்ளே போய் எந்த கேம்ஸும் இது வரைக்கும் நாங்கள் விளையாண்டதும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு பக்கத்துலேயே இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்க்கு தான் வந்து வந்திருக்கோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. அதாவது நம்ம பழைய வீட்டில் இருக்கிறப்ப வந்து ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வந்து ஒரு தடவை வந்திருந்தோம். அது ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வந்து வரோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும். நான் வந்து பார்க்குறப்ப அவ்வளோவா சூடாக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பாருங்களேன், பபிள்ஸ் வர்றது தெரியுது பாருங்கள். சுடுதா அதுக்குள்ள இறக்கில உட்கார்ந்தான் சீனா ஒரு நேரம் அந்த கிணத்துக்குள்ள எனக்கு ரொம்ப கீழே போகுமா இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் குளம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுலேயே வந்து நம்ம இறங்கி குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் வந்து குளித்தது கிடையாது. இங்கே வந்து நிறைய சைனீஸ் வந்து குளிப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில். அதில் இருக்கிற அந்த மினரல்ஸ் வந்து ஸ்கின்க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குளிப்பாங்க. ஆமாம் தண்ணி கிளீனா தான் இருக்கு. தண்ணி செம கிளீன். இங்க வா, நேச்சுரல் ஹாட் வாட்டர். காலை வைக்க முடியல, ரொம்ப அப்படியே ரெட் ஆகுது கால் வைக்க. போட்டோ இதாமே கம்பா என்னமா தாமண்டி அங்கே வந்து நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் பெருசாக வீடியோ எதுவுமே எடுக்கலை. இங்கே ஹாட் ஸ்ப்ரிங் வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு நிறையா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. சேஞ்சிங் ரூம் எல்லாமே இங்கேயே இருக்குது. முன்னாடி வெறும் குளம் மட்டும் தான் இருந்துச்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து உண்மையாக நல்லாவே இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேடி தான் இப்போ வந்து போக போகிறோம். ஏன்னா வீடு பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜொஹூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நமக்கு சொன்னாங்க
இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவங்கள தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். இறங்குது இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான காடு. ஆனால் இங்கே உள்ளேயே வந்து ரிசார்ட் எல்லாம் வந்து கட்டி விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு தான் வந்து நிறைய விஷயம் தெரியல. இப்போ தான் நம்ம இந்த இடத்துக்குலாம் ஃபஸ்ட் டைமாக வரோம். இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாக நம்ம இந்த ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. மேலே ஏதோ ஸ்டே இருக்குது, ஸ்டேகேஷன் மேலே இருக்குது. இது தண்ணியை வச்சுட்டு சுத்தம் பண்ணுறாங்க இருக்கலாம். எங்கே போக மாட்டாங்க? ரோடெல்லாம் வந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப இன்டீரியராக நம்ம வந்து வந்தாச்சு. இங்கெல்லாம் ரோடு இருக்கும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. லட்டு வருமா சொல்லுவாங்க. நீ உட்காருடி. அப்படி இப்படின்னு சுற்றி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவரில் தான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து குளிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இங்கே இறங்கியிருக்கிறாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி இங்கே போய் குளிக்க வேணாம், நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போயாச்சு. இதுலேருந்து இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போனோன்னா அங்கே தான் ஃபால்ஸ் இருக்கா. ஆனால் இப்போதைக்கு நடக்கிறதுக்குலாம் சுத்தமாக தெம்பே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து அங்கே இங்கே சுற்றிட்டு கடைசியாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆறு இருக்குது, அதில் தான் நம்ம வந்து இறங்கி குளிக்க போகிறோம். ஹாய். நிறைய பேர் வந்து இங்கே கேம்பிங்லாம் வந்து வந்திருக்கிறாங்க. டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கேம்பிங்லாம் பண்ணுற மாதிரி வந்திருக்கிறாங்க. ஃபுட்டு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு வரல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்தும் வரல. நம்ம வீட்லேருந்து இது ஒரு 10 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்கள்லாம் இறங்கிட்டாங்க பாருங்கள். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட்டே இறங்கிட்டாங்க. நம்ம இப்போ தான் ரெடியாகி வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. வழுக்க போகுது அவனுக்கு. இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி தண்ணியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தண்ணி ஓடி வர்றதை பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. ஏன் அடிபட்டுச்சு? ஓ போடா. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து வரோம். தண்ணி வந்து அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. தசீம்லாம் வந்து தண்ணியில் குளிக்கிறதுக்கு பயப்படுவாருன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் ரொம்ப ஆர்வமாக வந்து தண்ணியில் இறங்குனான். ஃபோன் கவர் போயிரும்டா. என்ன கல்லு தூக்குறீங்களா? கல்ல தூக்கி தள்ளி இந்த இடத்துல நின்று பாருங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு குளிக்க ஃப்ரீ ஆயிடுச்சு. கல்லு இல்ல, பத்தி இல்லாம ஆயிடுச்சு. ஃபுல்லா மண்ணு தான் இப்போ. ஏன்னா குட்டி குட்டி கல்லா தூக்கி நாங்க போட்டோம்ல.
இப்போ 4 பின்ன வந்து அந்த இடம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடு. நம்ம ஸ்பாட்டு அவன் பின்னாடி இருக்கான். நல்லா இருக்கலாம். இப்போ கல்லு காலில் குத்துல இல்லை, வழுக்காது கல்லு. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம எப்போ வருவோம் அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இது நம்ம ஸ்பாட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ வாசிக்கிறேன்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கணும்ல. அன்னைக்கு வேலை சிங்கப்பூர்ல தான் அவங்க கேட்டாங்கல்ல. அந்த பக்கம் திரும்பி வேற இல்லை. தசீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அவன் ஃப்ரெண்ட் வீட்டில் வாசிச்சுட்டு வந்துட்டு கிட்டார் வாங்கி கேட்டுகிட்டே இருந்தான். நான் வந்து வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவனாவே வந்து காசு சேர்த்து வச்சு அப்புறமா கிட்டார் வந்து வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் லேர்ன் பண்ணலாம் வந்து போகலை. அவர் வந்து அவராகவே யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு மியூசிக் வந்து வாசித்து காமிப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுக்கிட்டது தான். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்காக டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் வீடியோலாம் நான் வந்து எடுக்கலை. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கபாப் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து நம்ம அது கபாப்க்கு வந்து பிடிச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம அந்த கபாப் மிக்ஸ், அதாவது கபாப்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மின்ஸ்டு சிக்கன் அப்புறம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதை வந்து இந்த பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுட்டு இந்த ஸ்டிக்கில் வந்து இப்படி பண்ணோன்னா நல்லா சூப்பராக ஈஸியாக வந்துடுது. கையும் க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கபாப்க்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கனை அரைச்சிட்டு அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இடியாப்பம் பிரியாணி இது ஃபஸ்ட்டு காமிச்சது. இதுக்கப்புறம் வந்து மெக்ரோனி வந்து காமிச்சேன். ஸோ இது ரெண்டும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. கிச்சனே வந்து பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா வேலை பார்த்துட்ருக்கோம்ல, அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா தான் வந்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மட்டன் கறியும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணணும். மோஸ்ட்லி நான் கெஸ்ட்டு வரப்போலாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து குக் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒழுங்காக ஒரு வேலையை நான் பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே ப்ரெட் புட்டிங் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரா வந்து கபாபுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா. ரொம்ப குயிக்காக வேலை முடிச்சிடுது. அதே மாதிரி வந்து கையெல்லாம் வந்து அழுக்காகாமல் நல்லா க்ளீனாக நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோக் வச்சு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம செஞ்ச ஸ்பெஷல் டின்னர் வந்து இதுதான். இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு வச்சுருந்தேன். இதை வந்து பெருசாக நான் வீடியோ எதுவும் எடுக்கல, அதனால தான் நான் ஷேர் பண்ணல. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து ஏதாவது நல்ல சாப்பாடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து தசீனுக்கு பர்த்டே, ஏதாவது நல்லா ஃபுட்டாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக போட்டிருந்த ஹைவே தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் நான் காமிச்சிருப்பேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹைவேல போகிறப்ப. ஏன்னா ரோடும் அவ்வளோ கிளியராக இருக்குது. அதுவும் இல்லாமல் சுற்றி அப்படியே பச்சை பசேன்னு நல்லா வந்து க்ரீனரியாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது.
நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஹோம்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் முஸ்லீம் குவிசன் இது. புக்கை திறந்ததுமே வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோடய சரி இங்கே தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணியாச்சு. இங்கே வந்து சீ ஃபுட் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை வந்து சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் டைம் வந்து வந்திருக்கோம். தசீனுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பர்த்டே வந்து நாளைக்கு தான். ஹாய், இன்னைக்கு என்னத்துக்கு உனக்கு ட்ரீட்டு? நாளைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கு உனக்கு ட்ரீட். என்னோட ட்ரீட் வந்து கிட்டார் தரணும். அது எப்போ வரும்? மண்டே வந்தோன்னே எனக்கு நீ வாட்ஸ்அப் காமிக்கிறேன். இங்கே வந்து நிறைய ஃபுட் வந்து வச்சுருக்குறாங்க. நிறையா மாதிரியான ஃபுட்லாம், அதாவது சைனீஸ் ஃபுட்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிம்சம் இதெல்லாம் கூட வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபுட் வரப்போ நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கோங் தான் வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு வகையான கீரை தான். இந்த கீரைக்கு என்ன பேர் அப்படிங்கிற தமிழ்லலாம் எனக்கு தெரியல. ஆனால் கீரை வந்து நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சொல்லியிருந்தோம். தசீம்க்கும் வந்து ஒயிட் ரைஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஃபாரா வந்து பார்த்திங்கன்னா போரிச் வந்து சொல்லியிருக்கிறா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு எக் தான், ஆம்லேட் தான். நார்மலாக சொல்லணும்னா ஆம்லேட் தான் இது. இதுவுமே நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஃப்ரைட் சிக்கன், அதாவது பட்டர் ஃப்ரைட் சிக்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்கிற பட்டர் சிக்கன் மாதிரி கிடையாது. அந்த மாதிரி பட்டர் சிக்கனுமே வந்து இவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அவங்க கேட்பாங்க பட்டர் சிக்கன் வந்து வெட்டா ட்ரையா அப்படின்ட்டு. ட்ரைன்னு நம்ம சொன்னோன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சிக்கன் வந்து சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டம்ப்ளிங் தான் வந்து சொல்லியிருந்தோம். டம்ப்ளிங்கும் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பில் போட்ட மாதிரி இருக்குது. இது இல்லாமல் ஃப்ரைட் டம்ப்ளிங், அப்புறம் நார்மலாக ஸ்டீம் பண்ண மாதிரியான டம்ப்ளிங் எல்லாமே இங்கேயும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த டம்ப்ளிங் வந்து உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து சிக்கன் டம்ப்ளிங் தான். ப்ரானும் இருக்குது. ப்ரான் வந்து எங்களுக்கு டம்ப்ளிங் வந்து அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்காது. ஆனால் சிக்கன் டம்ப்ளிங் வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து மன்டாவ். இது வந்து நார்மலாக பன் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சாஸும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த சாஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா சுட சுட சூப்போட அந்த டம்ப்ளிங் வந்து உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. சிக்கன் தான் அது, ஸ்பைசி சிக்கன் நம்ம பேரை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து வந்தாச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இன் சாய் சாஸ். உண்மையாக ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபிஷ்ஷை வந்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, அதாவது டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. அது மேலே வந்து சாய் சாஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்களும் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாரா ஆர்டர் பண்ண போரிஜ், இது தான் லாஸ்ட்டாக வந்தது. போரிஜுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா நாளைக்கு தசீனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கிறோம். பெருசாக பர்த்டே வந்து செலிப்ரேட்லாம் பண்ணுறது கிடையாது. தசீம் குட்டிக்கு கேக் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவருக்காக வந்து கேக் வாங்கலான்னு வந்திருக்கோம். அதுக்கு வந்து சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தசீனோட சாய்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். அவர் வந்து காஃபி கேக் தான் வந்து கேட்டிருந்தார். அந்த காஃபி கேக் தான் இங்கே இருக்கோமான்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். இந்த பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா கேக் வாங்குறோமோ இல்லையோ சும்மா பார்க்குறதுக்காவது வரலாம். அவ்வளோ அழகழகாக இருக்கும் கேக் பார்க்குறதுக்கே. சும்மா பார்த்துட்டு ஏதாவது பன்னை கூட நான் வந்து சம்டைம்ஸ் நான் வாங்கிட்டு போயிடுவேன். பன் இல்லைன்னா ப்ரெட் அந்த மாதிரி வாங்கிட்டு போவேன். ஆனால் கேக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட தாட் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து தாட் தான். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அதே மாதிரி இவங்கக்கிட்ட கேக் ஸ்லைஸ்லாம் கூட வந்து நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்லைஸ் மட்டும் வேணும்னா கூட இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும்.
நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா வகையான பன் அப்புறம் ப்ரெட் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒன்று ஒரு வெரைட்டியாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். நிறைய மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, எதை வாங்குறதுனே தெரியாது, அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. டைம் 5:30. என்னது அது எழுதி இருக்கு. யாமா என் பேர் எழுதிருக்கு. I see it. Mohammed Farid Tassin. இது MFT-யா? மாமா ஃபரிக் தசீல். That's the main. Ma Farid. No, Farid இல்ல, Farid. Yeah, FAR. ஃபாரிட் யாரு? ஃபாரிட் ஃபாரிக் வந்து என் டீச்சர். தசீனுக்கு வந்து தசீனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டார் பிக் தான் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அவன் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தான். ஸோ அதை வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் எழுதியே இருக்குது, முகமது ஃபாரிக் தசீன்னு. அதாவது தசீனோட பேர் வந்து முகமது ஃபாரிக் தசீன், பெரியவரோட பேர். சின்னவன் பேர் வந்து முகமது ஃபாரிட் தசீம். ஆசிடா நான் வந்து இப்படி எழுத வைக்கிறேன். நான் வந்து 40 எழுத வச்சுட்டா நான் வந்து குறைச்சிட்டேன். இது என்ன கேம்டா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜாங்கிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. சுட சுட ஜிலேபி. ஓ ஆமாம், சுட சுட போடுவாங்க சாயந்தரம் நேரத்தில். இது என்ன பூ? மா இது நம்ம இதெல்லாம் காக்கி அதானே. ஓகே. ஹேப்பி பர்த்டே டு you. Happy birthday to you. Happy birthday to Tasin. Happy birthday to you. அதை கட் பண்ணி சாப்பிடு. வேணாம். நோ. எடுத்து கொடுங்க. ஓகே டேக். ஓகே டேக். ஓகே. அக்கா சொல்லு. இங்க அக்கா. இந்தா. நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு கேக் வந்து பார்த்திங்கன்னா தசீனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது நாளைக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஒரு கேக் கட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.